ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழன் கார் ஓட்டின்னு வந்துட்டு நிறுத்துறாரு. நிறுத்தினோடனே அம்மா வீடு வந்துடுச்சுமா அப்படின்றாரு. பார்த்தா அந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா வீடு வந்துடுச்சுமா அப்படின்னாங்க. சரிப்பா சரிப்பா. என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் நம்ம? ஆமாம்மா, வழியில் எந்த டிராஃபிக்கும் இல்லை, அதனால் நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்மா. ஆமாம் சோழா, போகும்போது ரொம்ப தூரமாக இருந்தது, பரவாயில்ல, வரும்போது நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்றாங்க. சரிம்மா நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்ட்டு சோழன் சொல்லுவார். என்னது அப்படியே கிளம்புறீங்களா, உள்ளே வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, அதனால தான் நாங்கள் அப்படியே கிளம்புறோன்னு சொன்னோம். அதெல்லாம் முடியாதுன்னா நிலா, அப்படியே போயிடுவே, வீட்டுக்குள்ளே வர மாட்டியா? ஐயோ வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள சோஃபாவில் உட்கார சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு தாம்பலம் கொடுக்குறாங்க. நிலா வாங்கிக்கம்மா, 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அந்த தாம்பலம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். அங்கேருந்து அவங்க அப்படியே கிளம்புறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அய்யனார் வீட்டை காமிக்கிறாங்க. அய்யனார் வீட்டில் வந்து அனீஷ் வந்து சந்தாவை தேடிட்டு வராரு. என்னப்பா அனீஷ் இங்கே வா உட்காரு, என்ன பிரச்சனையாச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவர் விசாரிக்கிறாரு. சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 நாள் டைம் கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட. சரி 10 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்னாரு. ஏன்பா சேரனுக்கு சந்தா பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கு சேரனை பிடிச்சிருக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் அதான் யோசனை இருக்கேன். இப்போ சட்டு புட்டுன்னு பேசி ஒரு முடிவு பண்ணுப்பா. சேரனுக்கு சந்தா பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கு சேரனை பிடிச்சிருக்கு, வேறு என்ன வேணும்? கல்யாணத்துக்கு பண்ணி வச்சிட்டின்னா அவங்க வந்து பிரச்சனை பண்ணால் கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. சரி சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தா பக்கத்துக்குள்ளே வராரு. இங்கே வந்து சந்தா வந்து அண்ணனை பார்த்தது ஓடி வருவாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவாங்க. இங்கே சோழனும் நிலாவும் ஊருக்கு திரும்பின்னு இருப்பாங்க. அப்போ நிலா சொல்லுவாங்க, எங்கே உடனே ஊருக்கு போகணுமா, நம்ம இங்கே வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்றாங்க. அப்படியா, சரி பீச்சுக்கு போகலாமா அப்படின்றாரு. சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்றாங்க. சரி நீங்கள் பீச்சுக்கு வராங்க. பீச்சுக்கு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசின்னு இருப்பாங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆகணுங்க, அதான் என் ஆசை அப்படி இப்படின்றாங்க. இதோடு இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம்.